வணக்கம் சார். வணக்கம் சார். ரீசெண்ட் டேஸ்ல இந்த ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றத பத்தி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கா அதை பத்தின ஒரு ஓவரால் வியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபண்ட்ஸ்னா பேசிக்கா என்ன சார்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஜென்ரலான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து இது எப்படி டிஃபர் ஆகுது? இது ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் தான் சொல்லலாம். ஃபண்ட்ஸ்னா இப்போ நம்ம வந்து பேசிக்கா இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்தியாவில் பணம் வாங்குறோம், அதை எடுத்துட்டு போய் யூஎஸ்லயோ யூகே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பண்ணும்போது இங்க இருக்கிற ஃபண்டுக்கு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் குளோபல் இனோவேஷன் ஃபண்ட், கோட்டக் குளோபல் இனோவேஷன் ஃபண்டுன்னு இருக்கும். இங்கே மக்கள்கிட்ட பணத்தை வாங்குறது என்ஏவி, அதே ₹10 கான்செப்ட்லாம் சேம் தான். பட் பணத்தை வந்து அங்கே இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இடிஎஃப்லையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பணம் வாங்கி அங்கே போடுறது இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். லோக்கல் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா சில மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் வந்து பணத்தை வாங்கி டைவர்சிஃபைடாக அவங்க இன்டர்னலாக ஒரு 2-3 மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐயாக இருக்கலாம், ஹெச்டிஎஃப்சியாக இருக்கலாம், ஐசிஐசிஐக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்கீமில் வாங்கி இன்டர்னலாக ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம், இல்லை ஒரு ஸ்கீமில் வாங்கி வேறு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லையும் போடலாம். இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் அந்த ஸ்கீமோட டிசிஷன், ஸ்கீம் ஃபண்ட் மேனேஜரோட டிசிஷன். இந்த ஃபண்ட்ஸ்ல ஏதாவது டைப்ஸ் எல்லாம் இருக்கா சார்? ஒன்று இன்டர்நேஷ்னலில் போடுறது, ஸோ குளோபல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சைனீஸ் ஃபண்ட் இருக்குது, அதுவுமே வந்து இங்கே வாங்கி அங்கே பண்ணுறது, இல்லைனா யூரோப்பியன் மார்க்கெட் இல்லைனா யூஎஸ் தான் மெயினாக இருக்கும், S&P 500 இல்லைனா நாஸ்டாக் அந்த மாதிரி. அப்படி இல்லைனா இன்னொன்று வந்து இங்கே லோக்கல் இருக்கிற ஸ்கீம்ஸில் நேம்ஸ் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் ஆனால் எம்எஃப் இங்கே ஃபண்டுக்கு வாங்கிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வந்து மற்ற 2-3 ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஸ்கீம் டீட்டெயில்ஸில் பார்த்தாலே கிளியராக தெரியும். நார்மலாக நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து இது எப்படி டிஃபர் ஆகுது? இதில் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எதுவும் இருக்கா சார்? ரிஸ்க் இருக்கான்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் நல்லா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க இதை வாங்கி மறுபடியும் பண்ணும்போது இன்னும் ரிஸ்க் கம்மின்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த ஸ்கீமோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் குறையும். ஸோ ஃபண்ட் மேனேஜர் வந்து எந்த ஸ்கீமில் போட போகிறான்றது கிளாரிட்டி இருக்கணும். பேசிக்காக இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கீம்ஸில் போடுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு தான் மேஜராக இருக்குது. ஃபாரின் இடிஎஃப்ஸில் போடுறதா இருக்கட்டும், இல்லைனா ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறது. அப்போ வந்து இங்கே வாங்கி அங்கே போடுறதுனால வேறு ஆப்ஷனும் கிடையாது. டைரக்ட் ஈக்விட்டியில் இங்கேருந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஸோ சில ஸ்கீம்ஸ் வந்து ஒரு 5% 10% ஃபாரின் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் டைரெக்டாக எடுப்பாங்க. அது வந்து ஸ்கீம் டீட்டெயில்ஸில் வந்துடும். பட் அதை தாண்டி கம்ப்ளீட்டாக நாஸ்டாக் 100ல் போடுறதோ இல்லைனா S&P 500 அந்த மாதிரி இண்டெக்ஸ், யூஎஸ் இண்டெக்ஸோ யூரோப்பியன் இண்டெக்ஸில் போடுறதுக்கு இங்கே பணம் வாங்கி அந்த ஸ்கீமில் போடுறத வந்து தான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். ஸோ குளோபல் எக்ஸ்போஷர் யாராவது எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் ஈஸியாக பண்ணிட முடியுமா, இல்லை இதுக்கு கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியுமா சார்? ஜஸ்ட் லைக் நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட் தான். இது வந்து எந்த ஸ்கீமாக இருந்தாலும் நீங்கள் ஒன்று அட்வைசர் கிட்ட, டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட, இல்லை டூ இட் யுவர் செல்ஃப், 3 ஆப்ஷன் எப்படி வேணால் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இதுவுமே வந்து உங்களுக்கு குளோபல் ஃபண்ட்ஸ் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஸ்கீம்ஸ் லிஸ்ட் ஆகிடும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா ஈஸியாக யூஎஸ் எக்ஸ்போஷர் இருக்க ஃபண்ட்ஸா, இல்லை சைனீஸ் ஃபண்ட்ஸா, இல்லைனா ஜப்பான் மார்க்கெட், இல்லை ஓவரால் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியும் அப்படின்னா பண்ணலாம். இல்லை நாஸ்டாக் 100, S&P 500 காமனாக தெரிஞ்ச இண்டெக்ஸ், குளோபல் இண்டெக்ஸ், அதில் வந்து யூஎஸ் இண்டெக்ஸ் இது. ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியணும் அப்படின்னா இது பேர்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே மோத்திலால் ஆஸ்வாலாக இருக்கட்டும், இல்லை HDFC எதுவாக இருந்தாலும் முடியும் போது FOFன்னு இருக்கும், அவ்வளோதான். இந்த மற்ற ஸ்கீமுக்கும் இருக்கும் இதுக்கும் இருக்க ஒரே வித்தியாசம் FOF. அண்ட் ஆப்ரேட் பண்ணுற விதம் வந்து உங்ககிட்ட பணம் வாங்கி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் பணத்தை போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் 100 கோடி அந்த ஸ்கீமில் போடுறாங்கன்னா அந்த ஸ்கீமில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ மற்றபடி சேஞ்சஸ் இல்லை. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாமே சேம் தான். டாக்ஸேஷனும் ஆல்மோஸ்ட் லைக் சேம் தான். ஸோ அதனால் ஆஸ் அன் இன்வெஸ்டர் உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்களாக பண்ணலாம், ஒரு எல்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசர் ஹெல்ப் எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் தான் சார் நிறைய பேருக்கு டவுட் வரும். ஏன்னா ஒரு ஸ்கீம்லேருந்து இன்னொரு ஸ்கீமில் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. அதுக்கு இவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து. ஸோ இப்போ நம்ம வந்து டைரெக்டாக போடும் போதும் சரி, இதில் போடும் போதும் இவங்க வந்து 0.5% ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அதுதான் இருக்க போகுது. ஸோ ஒரு இன்வெஸ்டர் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் மட்டுமே வந்து குறியாக இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கிளியராக இருக்காது. ஸோ ஏன்னா ட்ராக்கிங் எரர் வரலாம், அதையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப பார்க்குறோம், டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் எல்லாரும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்கன்னுவாங்க. ஸோ அப்போது டைரெக்டாக பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர் வேணும், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது தான் ஓவரால்
என்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு தெரியும். ட்ராக்கிங் எரர்ன்றது பணத்தை போட்டு அந்த இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது தெரியும். ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் நார்மல் ஆக்டிவ் ஃபண்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு தெரியும். ஸோ நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு, அதுவுமே நீங்களாவே ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்போ இந்த ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான நீட் இருக்கும். ஸோ யார் இதை சூஸ் பண்ணலாம்? என்ன கேட்டால் குளோபல் ஃபண்ட்ஸ் போடுறவங்களுக்கு இது ஈஸியாக அதுதான் ஆப்ஷன். இப்போ நாஸ்டாக் 100 FOFன்னு இருக்கும். ஸோ நான் வந்து நாஸ்டாக் 100ல் போய் நான் ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணி என்னால் பண்ண முடியுமா அப்படின்னா கஷ்டம், டைரக்ட் equity US மார்க்கெட்டில். பட் அதுவே வந்து அங்கே இருக்க நாஸ்டாக்ல இங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமானா பிரச்சனையே இல்லாமல் இங்கேருந்து தாராளமாக பண்ணலாம். நீங்கள் கொடுக்குற பணம் ஃபுல்லாக போக போகுது. அண்ட் ஃபாரெக்ஸும் பார்த்தீங்கன்னா ரூபி அப்ரிசியேஷன் இதுவும் நடக்கும். ஸோ ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் குளோபல் எக்ஸ்போஷர் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இது FOF வந்து கண்டிப்பாக தேவை. அது மூலமாக தான் பண்ணவே முடியும். ஸோ இட்ஸ் அன் ஆப்ஷன். ஸோ அது மூலமாக பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு 1 year 2 year பீரியட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது சூஸ் பண்ணலாமா? குளோபல் ஃபண்ட்ஸாக இருந்தால் 1 or 2 yearsக்கு பண்ண முடியாது. நீங்கள் போடுற டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது, டெட் ஃபண்ட்ஸ்லையும் FOF இருக்குது அப்படின்னு பார்த்து இருக்கான்னு தெரியல, அந்த எக்ஸ்போஷர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பண்ண முடியும் டெட் ஃபண்ட்ஸ்லையும் FOF. அதில் பண்ணுறீங்க அப்படின்னா அது 1 or 2 yearsக்கு அது சூட்டபுளா அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து டெட்டும் இருக்குது, ஈக்விட்டியும் இருக்குது. ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் மார்க்கெட்ஸாக இருந்தால் குறைஞ்சது 5 to 7 years இல்லாமல் எக்ஸ்போஷர் எடுத்துக்காதீங்க, போகாதீங்க. லோக்கல் சில ஸ்கீம்ஸ் வந்து இங்கே இருக்கிற ஈக்விட்டியில் போடுற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து என்ன மாதிரி ஸ்கீம்ஸு, அதுக்கான சூட்டபிள் டைம் பீரியட் என்னன்னு அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது. டெட்டாக இருந்தால் அதுவுமே 1 to 2 years ஓகேவா, பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதுவுமே வந்து சூட்டபிளான அவங்க மென்ஷன் ஆகிருக்கும் ஸ்கீம் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தா. அதில் பார்த்துட்டு எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ எந்த ஃபண்டாக இருந்தாலும் 1 to 2 yearsனும் போது அது எனக்கு கரெக்டாக இருக்குமான்றத டீப்பாக அனலைஸ் பண்ண வேண்டியது கண்டிப்பாக அவசியம். அதே மாதிரி கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் எப்படி, அதுவும் நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு எப்படி அப்ளிகபிள் ஆகுதோ அதே மாதிரி தானா, இல்லை ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்க்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா சார்? ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்குன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஜஸ்ட் லைக் ஈக்விட்டி. ஸோ ஆஃப்டர் 2 years இருந்தால் உங்களுக்கு வந்து 12.5% எடுத்துக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 15%. ஸோ ஆஸ் யூஷுவல். ஸோ டெட்டில் வரும்போது அகெயின் மோர் தேன் 3 yearsனா வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பேஸ்ட் ஆன் டேக்ஸ் லேப். இது வந்து காமன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஈக்விட்டி அண்ட் டெட் இதுதான் இருக்கும். இப்போ ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு இல்லாமல் ஜென்ரலாக நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் எனக்கு மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுமா இல்லை ஹைப்ரிட்ல இன்வெஸ்ட் பண்ணுமா நான் டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் எந்த AMCயில் போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதை எப்படி ஒரு இன்வெஸ்டர் வந்து கிளியர் பண்ணிக்கிறது சார்? ஸோ உங்களுக்கு டாப் AMCன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து HDFC, SBI, ICICI, இது எல்லாமே வந்து நோனு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஸ் அ பேங்க்கு தெரியும். இது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் தனி. அண்ட் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ பெஞ்ச் மார்க்னு பார்த்தீங்கன்னா மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து ஒரு 18% கொடுத்துருக்கு அப்படின்னா லாஸ்ட் 5 yearsல. இந்த டாப் ஃபண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் நீங்கள் வந்து ஆம்ஃபி டேட்டாவே இருக்குது, அதிலே போய் பார்த்தாலும் தெரியும். இல்லை நீங்கள் மணி கண்ட்ரோல், வேல்யூ ரிசர்ச், இல்லை ET, எக்கனாமிக் டைம்ஸ்லாம் பார்த்தோன்னா லாஸ்ட் 5 years டேட்டா காமிக்க போகிறாங்க. அதில் கண்டிப்பாக இந்த SBIயோ HDFC, ICICI கண்டிப்பாக இருக்கும். ஸோ எனி கம்பெனிஸ் உங்களுக்கு நோனாக இருக்குது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். இது வந்து டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டருக்கு சொல்கிறது. ஏன்னா பேர் தெரியாத கம்பெனிஸில் போய் மாற்றிட்டு இன்னொன்று வெறும் அந்த லாஸ்ட் 5 yearsோ 3 yearsோ பார்த்தீங்கன்னா மேபி நல்லாயிருக்கும். அடுத்த 3 years வந்து இதே மாதிரி டாப்பில் இருக்குமான்னு தெரியாது. ஸோ இது வந்து கம்பேர்ட் டு பியர்ஸ். இன்னொன்று டாப் 10ல் இருக்கிற ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேபி மிஞ்சி போனால் 3 to 5% டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அடுத்த 3 yearsல வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மாறும் போதெல்லாம் நம்ம வந்து மிட் கேப்பை மாற்றி போட முடியாது. ICICI to HDFC அப்புறம் SBI இப்படி மாற்ற முடியாது. ஸோ அது ஏன் குறையுது ஏறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா குறையும் போது யூனிட்ஸ் அதிகமாக பை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபண்ட் மேனேஜர் மாறி இருக்கலாம். அந்த ஃபண்ட் மேனேஜரோட ஸ்டாண்டு வந்து என்ன, ஏன் இவங்களோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்குன்னு அங்கே ரிலேஷன்ஷிப் மேனேஜர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். மற்ற AMC கம்பேர் பண்ணும்போது ஏன் SBI இது கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா தே மே ஹாவ் அன் ஆன்சர். இல்லை நாங்கள் வந்து டாப் 5ல இருக்கிறதுக்கு தான் பார்க்குறோம், பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா சரி ஓகே இவங்களோட ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு ரிஸ்க் இல்லாமல். இது இன்னொன்று சில சமயம் சில AMCs வந்து குறைஞ்சாலும் பயங்கர ஃபால் இருக்காது, ஏறினாலும் பயங்கர டாப்பாக போகாது, ஒரு மாட்ரேட்டான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ சில மாட்ரேட் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது சூட்டபுளாக இருக்கும். சில பேர் வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க, மார்க்கெட் ஏறும் போது பயங்கரமாக ஏறும், குறையும் போது பயங்கர ஃபால் இருக்கும். ஸோ இது வந்து சில புதுசாக வர இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பேனிக்காக இருக்கும், குறையும் போது இவ்வளோ குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த AMCயை புரிஞ்சுக்கணும். நம்ம எக்ஸ்போஷர் இருக்க ஃபண்டோட
ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ன மாதிரி ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாரு, அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ குறையிறதுனால இப்போ வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு நல்ல டைம் சொல்லுங்கள். லாஸ்ட் 6 months வந்து ஃபண்ட் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, இல்லை மாடரேட்டாக இருக்குது, இல்லை ஏறவே இல்லை அப்படின்னா ஏன்னு வந்து அந்த ஏஎம்சியில் கேளுங்க. ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்டோ ஃபேக்ட் ஷீட்டோ பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே ஸ்டாக் எக்ஸ்போஷர் எடுத்திருக்காங்க, ஏன் குறையுது ஏறுது அப்படின்ட்டு ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேட்கலாம், இல்லை அட்வைசர் கிட்ட கேட்கலாம், இல்லை நீங்களாவே அனலைஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு லெசன். ஸோ லாஸ்ட் 4 yearsஆக ஏறிட்டே இருந்தது, இப்போ தான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. ஸோ இது வந்து கற்றுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்னு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்மால் கேப் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன், ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். நிறைய ஏஎம்சிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் நல்ல அப் ட்ரெண்டில் இருக்கும்போது, இல்லை ஸ்மால் கேப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஏஎம்சிஸ்லாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும், அது பெருசாக ஒரு இன்வெஸ்டரோட ரிட்டர்ன்ஸை வந்து பாதிக்குமா சார்? இப்போ லேட்டஸ்ட் லாஸ்ட் 5 years டேட்டா வந்து இப்போ எனக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு அதில் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்க்கு வந்து குவாண்ட் வந்து 49%. ஏன்னா அவங்க ஃபாலில் வந்து எக்ஸ்போஷர் எடுத்த ஸ்டாக்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நிப்பான் இந்தியா வந்து 40%. ஸோ அவ்வளோ பெரிய ஸ்டாக் டிஃப்ரென்ஸ் டாப் 2லேயே. அதுக்கு அடுத்த ஹெச்டிஎஃப்சி வந்து 36%. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ். பட் ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் நீங்கள் 36%னாலும் அதிகம் தான், 30%னாலும் அதிகம் தான். நம்ம வந்து ஆவரேஜாக 15 and above அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து இப்போ 49% கொடுத்துட்டாங்க. அடுத்த 5 years குவான்ட்டு 49 கொடுக்குமானா தெரியாது. ஸோ அகெயின் அந்த ஃபண்ட் மேனேஜரே ப்ராமிஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் நிப்பான் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 225 போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது 225 ஸ்டாக்ஸ் இருந்தது, இன்க்ளூசிவ் ஆஃப் லார்ஜ், மிட், ஸ்மால் எல்லாத்துலேயும் வச்சுருக்காங்க. பட் ஆனால் பிர்லாவில் வந்து 80 to 90 ஸ்டாக் எக்ஸ்போஷர் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜர் ஒவ்வொரு விதமாக எக்ஸ்போஷர் எடுப்பாங்க. அண்ட் மார்க்கெட் கண்டிஷன் அவங்க அப்சர்வ் பண்ணுறது. இவங்க வந்து ஓவர் டைவர்சிஃபைட். நிப்பான் இந்தியா வந்து லாஸ்ட் ஒரு 10-15 yearsஆக வந்து அவங்க இருக்கிற ஸ்மால் கேப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங்னு சொல்லலாம். ஸோ மோர் தேன் 10 years டேட்டா பார்க்கும்போது நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் தான் பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்து எஸ்பிஐ மற்றதெல்லாம் ஏஎம்சிஸ் வரும். ஸோ இந்த நம்பர்ஸ் மாறும். பட் ஆஸ் அன் இன்வெஸ்டர் நான் வந்து டாப்பில் தான், நம்பர் 1 ரேங்க் எடுக்கிற கணக்கு கிடையாது. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 and above ஸ்மால் கேப்பில் இருக்கா. ஸோ இப்போ இந்த கம்பேரிஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 25 to 30% உங்கள் ஏஎம்சி கொடுத்துருக்குன்னா ஓகே. ஏன்னா நம்ம வந்து சில பேர் ஆக்சஸ் கொடுத்துருக்கலாம், சில பேர் வந்து ஹெச்எஸ்பிசி எடுத்துருக்கலாம், ஹெச்டிஎஃப்சி எடுத்துருக்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமான ரிட்டர்ன்ஸ். அவங்க வந்து நெக்ஸ்ட்டு 2-3 yearsல மேபி அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கலாம். டாட்டா வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்மால் கேப்பில், பட் லாஸ்ட் 3 yearsல நல்ல ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் 3 yearsல எப்படி இருக்கும்னு தெரியாது. அண்ட் ஃபண்ட் மேனேஜர் சில பேர் வந்து நடுவில் மாற்றுவாங்க. மாற்றின பிறகு அவங்க அக்ரெசிவாக இருந்தாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் 3 years மட்டும் பயங்கரமாக இருக்கும், அதுக்கு முன்னாடிலாம் மாடரேட்டாக இருக்கும். ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் வந்து நீங்கள் ஓவர் அனாலிசிஸ் பண்ணோன்னா உட்காந்து ஃபண்ட் மேனேஜரோட ரிட்டர்ன்ஸ் என்ன, எப்போ வந்தார், இந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் இவங்க ஏன் இவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ், இவங்க ஏன் இவ்வளோ அதிக ரிட்டர்ன்ஸ்னு புரியும். ஸோ நம்ம வந்து டாப் 5 ஏஎம்சியில் ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் மிட் கேப்பாக இருந்தாலும் இருக்குமா, நம்ம வந்து பாட்டம் 5ல இல்லாமல் டாப் 5லையோ 10லையோ இருந்தால் வெல் அண்ட் குட். உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்களாக மாற்றிக்கலாம், இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசர் கிட்ட கேட்டிங்கன்னா மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே நம்ம ஸ்டாக் சூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது, இப்போ போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 yearsஆக ஒரு ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா அதுவும் ஒரு இடத்துல சேச்சுரேட் ஆகாதா? நம்ம ஏன் டாப் 5 டாப் 10 ஃபண்டஸ் சூஸ் பண்ணணும்? சேச்சுரேஷன் கிடையாது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட், டைரக்ட் ஈக்விட்டி தான். மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறீங்க. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி 25,000 பாயிண்ட் வந்து பீக் 2014ல். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் சேஞ்ச், பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 26,000 30,000 போச்சு. 42,000 போகும்போது பீக்கு எக்ஸ்போஷர் அதிகம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வந்திருக்குன்னு. பட் கோவிட் வந்த பிறகு குறைஞ்சது. மறுபடியும் அதுக்குள்ளே 4 yearsல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு. 42,000 2020லேருந்து 5 yearsல இப்போ 85,000 டச் பண்ணிட்டோம். அப்படின்னு டபுள் ஆயிடுச்சு. ஸோ இந்த பீக் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்மால் கேப் கம்பெனிஸ், மைக்ரோ கேப், ஸ்மால் கேப் கம்பெனிஸ் லிஸ்ட் ஆக தான் போகுது. அண்ட் ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் லிஸ்ட் ஆக ஆக உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமாக கிடைக்கும். அண்ட் ஒரு எக்கனாமிக் க்ரோ ஆகும்போது இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அண்ட் புது செக்டார்ஸாக இருக்கலாம். இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ யாருமே எதிர்பார்க்கல. ஒரு இ-காமர்ஸ் லிஸ்ட் ஆகுமான்னு டவுட் இருந்தது, லிஸ்ட் ஆச்சு. அண்ட் பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு ரெண்டு கம்பெனியுமே. ஸோ அந்த மாதிரி புது கம்பெனிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு 10 yearsல மேபி நிப்பான் இந்தியா அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம், ஆர் அட்லீஸ்ட் டாப் 5லையாவது இருக்கலாம். ஸோ
அண்ட் இந்த டாப் 5 டாப் 10 மாறி மாறி வரும். மேபி நான் கிட்டத்தட்ட 47 கம்பெனி இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 20-25 ஸ்மால் கேப் ஸ்கீம்ஸ் இருக்கலாம். அந்த 20-25 வந்து மேலே கீழே போயிட்டு வரலாம். ஸோ அதில் வந்து இது ஃபஸ்ட் ரேங்க் லாஸ்ட் ரேங்க் கணக்கு கிடையாது. இப்போது இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் இவங்க வந்து ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட் லாஸ்ட் ரேங்க்கும் போகலாம், நடுவுலையும் வரலாம், மேலேயும் வரலாம். ஸோ அதனால தான் இன்வெஸ்டர் வந்து வெறும் சேஸ் பண்ணாதீங்க. ஏஎம்சிஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஏஎம்சியாக பாருங்கள். அண்ட் எவ்வளோ அசட் ஏயுஎம் மேனேஜ் பண்ணுறாங்க. இப்போ நிப்பான் இண்டியா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஏயுஎம். அது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் சொல்கிறாங்க. குவான்ட் இவ்வளோ வந்ததுக்கான அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க வந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ்லேருந்து ஃபியூ தௌசண்ட்ஸ்க்கு வந்து மலமலன்னு ஏறினாங்க, கடகடன்னு ஸ்பீடாக வந்தாங்க. ஏன்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குன்னு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பணத்தை போட ஆரம்பித்தாங்க. ஸோ இதுலேயுமே ரிஸ்க் இருக்குது. ஸோ இவ்வளோ பணம் வந்துருச்சு. இப்போ இங்கேருந்து அடுத்த 5 இயர்ஸ்க்கு இவங்க எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்றது இனிமேல் தான் தெரியும். ஒரு குட்டி லெஸ் தேன் 1000 crores இருக்கிற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சர்ன் பண்ண முடியும். அதாவது ஒரு கம்பெனியில் போட்டாச்சு, ஒரு 30% growth பார்த்தாச்சு, அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு அடுத்த கம்பெனி போடலாம். இது மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஆஸ் அன் இன்வெஸ்டர் எனக்கு தெரியாது. நம்ம பார்க்கறதுக்குள்ளேயே அவங்க உள்ளே போயிட்டு வெளியே வரலாம். ரிட்டர்ன்ஸை வந்து புக் பண்ணிடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஸ்கீம் வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக காமிச்சிட்டே இருக்கும். பட் ஆனால் ஒன்ஸ் ஒரு 40,000 10,000 cross ஆகி ஏற அவங்களால உள்ள அவ்வளோ நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மணி உள்ள அதே கம்பெனியில் போட முடியாது. லிக்விடிட்டி இஷ்யூஸ் இன்னும் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் ஆஸ் அன் ஏஎம்சி ஸ்மால் கேப்பில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம சைஸையும் பார்க்கணும். அண்ட் எவ்வளோ வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, மோர் தேன் 5 years இருக்காங்களா, கன்சிஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்களா, ரொம்ப ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு எனி இன்வெஸ்டர் கேன் சூஸ் த ஃபண்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.